நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். யாரெல்லாம் பத்திரிகைக்கு பேட்டி தர்றது, செய்தியாளர்களை சந்திக்கிறதுன்றது ஒரு வரமுறை இல்லாத போயிடுச்சு. ஆட்சிக்கு நான் வரவிட மாட்டேன், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன். இது அந்த பைத்தியக்காரன் அன்புமணி பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றது, அவன் பக்கம் பேசிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, அவர் 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தார், அதிமுக போயிச்சால. ஒரு பக்கம் அவர் பேசுறாரு ஊரா போய். இவங்கெல்லாம் பேசுறது இருக்கட்டும். ஒரு திருடி ஒரு கொலகாரி, ஊழல் வழக்கில் 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவோ, ஒரு ஊழல் குற்றவாளி, ஒரு சதிகாரி, ஒரு சூன்யக்காரி, ஒரு பஜாரி, முக்கியமா ஜெயலலிதாவை கொன்ற கொலகாரி, ஒரு ஊழல்வாதி சசிகலா யாரும் உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதாக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா கூட சண்டை போட்டு ஜெயலலிதா அடிச்சு மாடி படிக்கிலிருந்து கீழே தள்ளி அதுல அந்த அம்மா கீழே விழுந்து உடம்பு சரியில்லாத போனவங்க தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பணமா வெளியே எடுத்துட்டு வந்தாங்க. சோ ஜெயலலிதாவை அடிச்சு கீழே தள்ளி அந்த அம்மா அன்கான்சியஸ் ஆகி அதன் பிறகு அப்போலோ ஹாஸ்பிட்டல சேர்த்து அப்புறம் அந்த அம்மா இறந்துட்டாங்க. சோ ஜெயலலிதாவை கொன்ற கொலகாரி சசிகலா என்றே நான் பகிரங்கமாக சொல்லுவேன். ஜெயலலிதா செய்த அத்தனை ஊழலுக்கும் துணை போனவர், ஊழல் செய்ய வைத்தவர் அனைத்தும் யார் என்று கேட்டால் அந்த மன்னார்குடி மாஃபியா கும்பல் சசிகலா. அந்த டீம் தான் ஒரு முறையும் ஜெயலலிதா சிறை தண்டனை அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்ட சசிகலா. திருடி பேவர்சி. இந்த திருடி 4 வருஷம் ஜெயில் தண்டனை, அவளுக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்தான். 4 வருஷம் ஜெயில் தண்டனை. அப்படிப்பட்ட சசிகலா அவெல்லாம் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாங்க. அவ என்ன சொல்றான்னா, திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன். வாயில நல்லா பண்டியா வருது. நீ கொலகாரியோ திருடியோ, கொலகாரி தான், திருடி தான், ஊழல்வாதி தான், நம்பர் 1 கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி அவன் சசிகலா. ஒரு பொம்பளையாகிறன்னு பாக்குறேன் நான். யாரை பத்தி யார் பேசுறது? நீ சொல்லி யார் கேட்டுருவாங்க? எடப்பாடி பழனிசாமியாலே ஒன்னும் செய்ய முடியாது, பிஜேபியாலே ஒன்னும் செய்ய முடியாது. அந்த பைத்தியக்காரன் அன்புமணி ஒரு திருட்டு பையன் ஒருத்தங்க பாரு, அவனாலே ஒன்னும் செய்ய முடியாது. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும். தலைவர் தளபதி தான் 2வது முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மீண்டும் எங்கள் வாலிப கலைஞர் நாளைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். திமுக அமைச்சரவை தான் 200+ நாங்க ஜெயிக்க போறோம். இவ சொல்றா சசிகலா என்னன்னு கேட்டா, நான் திமுக ஆட்சிக்கு விட மாட்டேன். போடி போய் வேலையை பாரு, போய் வேலையை பார்ப்போ. என்ன புடிங்கிடுவேனே? அதிமுக வேஷ்டி கட்டின்னு சசிகலா பின்னால போறீங்க பாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன இல்ல, கூட போறவங்கள சொல்றேன். ஜெயலலிதா இன்னும் கூட அந்த அம்மா உயிரோடு வந்திருப்பாங்க. ஜெயலலிதா இன்னும் கூட உயிரோடு வந்திருக்கும். ஜெயலலிதா கொலை பண்ணது யாரு? இவ சசிகலா தான். ஜெயலலிதா பணம் பூரா யார்ட்டுக்குது? அந்த திருடி, கொலகாரி, சூன்யக்காரி, சதிகாரி, ஊழல் பிரிச்சாலி சசிகலா கிட்டையும் அந்த அந்நிய செலாவணி மோசடி ஒரு மிகப்பெரிய திருடங்கிறான் பாரு டிடிவி தினகரன். இவங்க 2 பேரிட தான் ஜெயலலிதா பணமே இருக்குது. ஏதோ அந்த அசையாத ஏதோ அந்த சொத்து வீடு கொஞ்சம் கிஞ்சம் அது இது ஏதோ தான் அவங்க அண்ணன் பொண்ணு தீபா கிட்ட போச்சு. அதாவது அந்த அம்மா வாரிசு அவங்கள்ட்ட போலாம். சசிகலா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாரு? சசிகலா இன்னைக்கு உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாருங்க? ஜெயலலிதா இன்னைக்கு உயிரோடு இல்ல. இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோடு இல்லைன்னா அது காரணம் யாரு? இவ தான், சசிகலா தான். இவ சொல்றா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. சசிகலா சொல்றா எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. நீதான் ஃபாரின் கூடிய ஒரு 4 கட்டிங் போட்டு நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராதான். இவளுக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறையா. யாருக்கு? இவ சசிகலாக்கு நாட்டு மக்கள் மீது அவ்வளவு அக்கறையா. எங்க தலைவர் தளபதி பற்றி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதிக்குதா? திருட்டு முண்டை சசிகலா. கொலகாரி ஜெயலலிதா கொலை பண்ணவோ, தொடர்ந்து ஊழல் பண்ணவோ. ஜெயலலிதா முதலமைச்சர் முதல்ல பல லட்சம் கோடி ஊழல் பண்ணவோ சசிகலா. நீ எங்களை பத்தி பேசுறியா? என்னாடி நீ புடிங்கிடுவ? நீ வரவிட மாட்டியா? அடிங்க வாயில நல்லா பண்டியா வருது. இப்ப யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த சசிகலா யாரு உங்களுக்கு தெரியுமா? அவ என்னென்ன வேலை பார்த்துக்கிறா தெரியுமா? இப்ப போலீஸ் அவகிட்ட நெருங்குறாங்க. இந்த செய்தி யாரும் சொல்ல, நான் சொல்றேன். இப்ப போலீஸ் சசிகலா கிட்ட நெருங்குறாங்க. உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு அமைச்சர் கழக முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம்
காவிரி நதிக்கரை நாயகன், மலைக்கோட்டை மாமன்னன் அண்ணன் KN நேரு, அவருடைய தம்பி மரியாதைக்குரிய அமரர் தெய்வ திரு அண்ணன் ராமஜெயம். அண்ணன் ராமஜெயத்தை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு சிறந்த களப்போராளி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவீரன் அண்ணன் திருச்சி ராமஜெயம். அண்ணன் மாண்புமிகு அண்ணன் KN நேரு தம்பி அண்ணன் ராமஜெயம் ஒரு தங்கமான மனுஷன். கட்சிக்காரன்னா உயிர் கொடுப்பார். யாரு போய் நின்னாலும் அவங்கள உதவி பண்ணா நம்ப மாட்டார். எது இருந்தாலும் என் கட்சிக்காரன் திமுக காரணம் கொடுன்னு சொல்லுவார். இன்னைக்கும் திருச்சி திமுக கோட்டையாகுதுன்னு காரணம், திமுக திருச்சியின் கோட்டையாகிறதுனா அதுக்கு ஒரு காரணம் மறைந்த தெய்வ திரு மாவீரன் அண்ணன் ராமஜெயம் அவர்கள். அதிமுக எந்த கட்சி அங்க வளர முடியல. அண்ணன் ராமஜெயம் அவ்வளவு சூப்பரா அரசியல் பண்ணார். எந்த கட்சியும் வளர முடியாது. திமுக கோட்டை, மலைக்கோட்டை, திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சினா எப்படி திருச்சி மலைக்கோட்டை, அந்த மாதிரி திருச்சி திமுக கோட்டையாக அங்கே இயக்கத்தை வளர்த்தவர், இயக்கத்திற்காக பாடுபட்டவர் அண்ணன் ராமஜெயம் அவர்கள். அவர் இருந்தாருன்னா வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல திருச்சியில ஏடிஎம்கே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணன் ராமஜெயம் அவர்களை அவர் காலையில வாக்கிங் வரும்போது அவர் வண்டியில கடத்தி அவரை கொடூரமா கொலை பண்ணி ஒரு இடத்துல போட்டு போயிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அந்த கொலை வழக்கில் சசிகலா மீது தான் காவல்துறைக்கு சந்தேகம். அந்த கொலை வழக்கில் சசிகலாவை காவல்துறை நெருங்குது. இன்னைக்கு காலையில இருந்து புழல் சிறையில பல்வேறு சிறை தண்டனை பெற்ற கைதிகள், அங்க இருக்கக்கூடிய ரவுடிகள், கூலிக்கு கொலை செய்யக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் இன்றைக்கு காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. நான் அன்னைக்கே சொன்னேன், இது ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இது ஒரு மாதிரி என்கவுண்டர். அண்ணன் ராமஜெயம் உயிரோடு இருந்தா இங்க திருச்சியில அதிமுகனால வளர முடியாது, ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது. சோ ராமஜெயத்தை கொலை பண்ணிட்டா நம்ம அதிமுக ஜெயிக்கலாம், திருச்சி மாவட்டத்தில் அதிமுக ஜெயிக்கலான்னு அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக, அனைத்து திமுக எதிர்க்கிற அனைத்து கட்சிகள் சிம்ம சொப்பனமாக அந்த மாவட்டத்தினுடைய ஒரு மாவீரனாக இருந்த ராமஜெயம் அவர்களை கொன்றால்தான் நம்மால் வெல்ல முடியும் என்று அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு சதியில் இதுக்கு துணை போனது சசிகலா. நான் பகிரங்கமா சொல்றேன். அன்னைக்கே சொன்னோம் நாங்க, நான் தான் இதை பேசின தொடர்ந்து. இதை சதி அதிமுக ஆட்சியில அண்ணன் ராமஜெயம் அவர்களை கடத்தி அவரை கொடூரமா கொலை பண்ணது யாருன்னு கேட்டா அன்னைக்கு அதிமுக ஆட்சியில இந்த சசிகலா தான் சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. நான் சந்தேகம்னு சொல்றேன், நான் ஓப்பனம் கூட சொல்லி எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அதுல மாற்றா பாருங்க திருடியவ. இந்த விஷயம் சசிகலா தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் பண்ணோம்ன்றது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மள எப்படி கைது பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்றா, இன்னைக்கு காலையில சசிகலா நான் திமுக ஆட்சிக்கு வர விடமாட்டேன்னு பேட்டி கொடுக்குறான். திமுக ஆட்சிக்கு வர விடமாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறான். இப்ப நாளைக்கு அரெஸ்ட் பண்ணா நான் திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன்னு சொன்னதுனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னு இந்த திருடி, இந்த கொலகாரி சசிகலா சொல்லுவா. அதனால சொல்றா நான் திமுக ஆட்சிக்கு வர விட மாட்டேன். இதெல்லாம் மக்கள் யோசிக்கணுங்க. ஜெயலலிதா இந்த நிலைமைக்கு ஆளானது யார் காரணம்? அந்த பொம்பளைக்கு, அந்த அம்மா கண்ண சசி ஜெயலலிதா கண்ண புள்ளையா குட்டியா? சொந்த அண்ணன் பொண்ணு தீபாவை, இந்த தீபக்கெல்லாம் சசிகலா கிட்டவே நெருங்க விடல. பூரா இவங்க குடும்பம் தான் கொள்ளைச்சிச்சு. பூரா இந்த குடும்பம் தான் கொள்ளைச்சிச்சு. சசிகலா செய்த ஊழல் எல்லா மந்திரி சசிகலா கண்ட்ரோல் தான். எத்தனை முறை அமைச்சரவை மாத்தினாங்க, எல்லாம் சசிகலா சொல்றதாங்க. ஜெயலலிதாக்கு சிறை தண்டனை, முதலமைச்சர் பதவி போறது, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க, இவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு கேட்டா சசிகலா தான். இவ்வளவுக்கும் காரணம் சசிகலா. இவன் சொல்லி அவன் ஓட்டு போட போறான். நான் கேக்குறேன், நான் ஆட்சி வரவிட மாட்டேன், போடி வாயில் நல்லா வருது பேவர்ச்சி முண்டை சசிகலா வாயில நல்லா வருது. நீ சொல்லி எவ்வளவு பெரிய தலைவர் அவர், தளபதி அவரு. அவர் எங்க என்ன இன்னைக்கு உலகமே அவர் பேசுது. இன்னைக்கு எவ்வளவு அற்புதமான ஆட்சி, பெண்களுக்காக ஆட்சி நடத்துற ஒரு தலைவர் தளபதி. இவ ஆட்சிக்கு வர விட மாட்டாங்களாம். புடுங்குவாயோ கொலகாரி, கொலகாரி. ஏண்டி திருடி புட்டு ஜெயில போய் 4 வருஷம் இருந்துட்டு வந்துக்கிற நீ எல்லாம் பேசலாம் அரசியல? எங்க தலைவர் தளபதி மீது ஒரே ஒரு ஊழல் வழக்கு யாருன்னா சொல்ல முடியுமா? எங்க தலைவர் கலைஞர் மீது சொல்ல முடியுமா? பொய் வழக்கு போட்டான், நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்க. கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர் தளபதி, தமிழினத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர்கள். கரைப்படாத கரங்கத்திற்கு சொந்தக்காரர். தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி. இன்னைக்கு திமுக இந்தியாவிலே இன்னைக்கு ஒரு
சிறந்த ஆட்சி நடத்துகிற ஒரு கட்சி எதுவென்று கேட்டால் திராவிட மாடல் அரசு நடத்துகிற ஒரு இயக்கம் எதுவென்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவிலே முதன்மை முதல்வர், சிறப்பான முதல்வர், சிறந்த முதல்வர், மக்களின் முதல்வர், ஜனநாயக தலைவர், தலைவர் தளபதி ஸ்டாலின். இவ ஆட்சிக்கு வர விட மாட்டாளாம் அப்படிங்க. உன்னை பத்தி எல்லாம் பேசுறதே ஆசைங்க. உனக்கெல்லாம் போய் யாரா திமுக போய் பதில் சொல்லுவாங்களா? நீ ஒரு நாதார கைசட சாக்கடை, நீ ஒரு சாக்கடை திருட்டு முண்ட கொலகாரி. நீ உன்னை பத்தி போய் யாரா பேசுவாங்களா? அதனாலதான் நான் பேசுறேன். நீயும் உன்னை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறேன். அவன் டிடிவி தினகரன். நீங்க தானே ஜெயலலிதா பணத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க தானே வச்சுட்டு இருக்கீங்க. இவ பேசுறா திமுக ஆட்சி வர மாட்டேன். போடி போடி போய் வேலையை பாரு போ. வருது போலீஸ், உனக்கு போலீஸ் வருது. நீ யாரை கொலை பண்ண, எப்படி கொலை பண்ண, நான் ஓப்பனா பேசிடுவோம் பகிரங்கமா. அது காவல்துறை அது ஆதாரத்தோட உன்னை தூக்கி போய் உள்ள போடும். அது காவல்துறை ஆதாரத்தோட தூக்கி போய் உள்ள போட. சசிகலா சொல்ற செருப்படி வாங்குவேன், செருப்படி வாங்குவேன். திமுக பத்தி பேசினா முண்டை பொடி திருட்டு நாய கொலகாரி, ஊழல் பண்ணிட்டு திருடி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இவ அரசியல் பேசுறா. இவ திமுக ஆட்சிக்கு விட மாட்டான். செருப்பு பிஞ்சோட பம்பளன்னு பாக்குறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம்.